அன்பே சிவம். இப்போ ஒரு மனிதனுக்கு ரெண்டு இருக்கணும் வாழ்க்கையில், தன் ஒழுக்கமும் தன் நம்பிக்கையும். இப்போ எங்கள் அப்பா எனக்கு அதை தான் கொடுத்துருக்கிறாரு. தன் ஒழுக்கம் கொடுத்துருக்காரு, தன்னம்பிக்கை. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். நம்பாத இது வரைக்கும் நான் நம்ம இறைவன் அருளோடு நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அப்போ தன் ஒழுக்கம் இருக்குது, எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. வாழ முடியும், நம்மளாலையும் வாழ முடியும்னு 25 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு தான் ஜனங்கிட்ட சொல்கிறது, 2 மட்டும் வச்சுருக்கோங்க. அடுத்தவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றது நம்மளுக்கு தேவையில்லாது, நாம் எப்படி வாழ்கிறோன்றது தான் நம்மளுக்கு தேவை. இது அடுத்தவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றது தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளை பார்த்து பல பேர் திருந்தலாம், நம்மளை பார்த்து பல பேர் கெட்டு போகக்கூடாது. அதுதான் இறைவன் சிந்தனைன்னு சொல்கிறது. இப்போ பாரு, அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க, அப்படி சொல்லி என்னை பார்த்து 1000 பேர் வாழலாம். ஆனால் உன்னை பார்த்து ஒருத்தர் கெட்டால் கூட இறைவன் பண்பில் நீ இல்லைன்னு அர்த்தம். மனிதன் ஒருத்தர், ஒரே ஒருத்தர், 1000 பேர் வாழ்கிறது பெருசு இல்லை. ஒரே ஒரு ஜீவன் உன்னை பார்த்து கெட்டுச்சுன்னா அதுவே உனக்கு இறைவன் பண்பில் நீ இல்லை. அதனால் நீ பாவம் பண்ணுறன்னு அர்த்தம். நீ தன் ஒழுக்கம் இருக்கணும், தன் நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில் தன் ஒழுக்கம் தன் நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை அடைவாருன்றது இறைவனோட பண்பு. ஏன்னா நம்ம தன் ஒழுக்கம் இருந்தோன்னா யாரையும் சட்டை பண்ண வேண்டியதில்லை. நம்ம இப்படி தான் கரெக்டான நிலையில் இருக்கோம், யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம எந்த குப்பி அள்ளி கூட நம்ம பொழைச்சிடலாம். அப்படி தான் தன்னம்பிக்கையில் நான் குப்பி அள்ளி கூட நான் அது மாதிரி தான் நான் பண்ணேன். குப்பி அள்ளி கூட நான் என் பிள்ளைங்களை காப்பினேன். டாய்லெட் கழுவி என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன். நான் டாய்லெட் கழுவினேன். நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்த போது எனக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல, என்னால் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. நான் போயிட்டு எஸ்போர்ட்டில் டாய்லெட் கழுவினேன். அப்போ கழுவி காப்பாற்றினேன் என் பிள்ளைங்கள. அப்போ கூட அந்த டாய்லெட் கழுவும் போது கூட எனக்கு தவறான சிந்தனை வரல. எனக்கு என் பிள்ளைங்களுக்கோசம் நான் டாய்லெட் கழுவி நான் காப்பாற்றுறேன், என் பிள்ளைங்களுக்கோசம் நான் பண்ணுறேன், என் பிள்ளைங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னா நான் உலகத்துக்கு சொல்ல வரேன். அதனால தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக்கணும். தன் ஒழுக்கம் தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். நம்ம அடுத்தவங்களை பார்த்து கண்டிப்பாக வாழவே கூடாது. அடுத்தவங்க வளர்ந்தவங்கள பார்க்கலாம். வளர்ந்தவங்களாம் அவங்க இப்படி வளர்ந்துருக்காங்க, எந்த வகையில் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சுய சிந்தனை வரணும். அது கூட சுய சிந்தனை, அவங்கள பார்க்கணும், அவங்கள போலயே நம்ம வாழ முடியாது. உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கும், அதை வச்சுன்னு வாழணும். இப்போ ஒருத்தர் பெரிய பணக்காராக இருப்பார், அவர் அந்த காலகட்டத்தில் அவருக்கு அந்த சிந்தனை கரெக்டானது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இன்னாதான் விதை போட்டாலும் மெரிகத்துக்கு பல பேர் இருக்கிறாங்க. அப்போல்லாம் மெரிகத்துக்கு ஆள் கிடையாது. இப்போ நம்மளை மெரிச்சிட்டு போகிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, நம்மளை முன்னணியில் போகிறதுக்கு. அதே மாதிரி நம்ம சுய சிந்தனையில் வரணும். எப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழலான்னு நம்மளுக்கு சுய சிந்தனை தன் ஒழுக்கம் இந்த 2 இருந்ததுன்னா நம்ம நீ ஏமா இப்படி இருக்குன்னா நான் இப்படி நான் எனக்கு கடவுள்கிட்ட எதையும் கேட்கல. நான் இது வரைக்கும் நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. மக்களுக்கு செய்யுங்க, மக்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். நான் கண்டி எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கல நான் இது வரைக்கும். ஆனால் நினச்சிருந்தா கொடுத்துருப்பாரா இன்னும் தெரியல கடவுள். ஆனால் நான் நினைக்கல, இது வரைக்குமா நினைக்கல. உழைக்கணும், உழைச்சி வாழணும், இறைவன்கிட்ட போகணுன்னு தான் நினச்சேன். நான் உழைக்கணும், உழைச்சி வாழணும், இறைவன்கிட்ட போகணும். இந்த 2 தான் நான் நினச்சேனே தவிர இறைவன்கிட்ட எனக்கு இது வேணும், பணம் வேணும், புகழ் வேணும்னு நான் கேட்கல. அதனால் இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இப்படி இருந்துருக்கிறேன். ஆனால் காலகட்டத்தில் நான் இறந்துடலாம். அப்போ இறந்துட்டேன், இங்கே இப்படி ஒரு பொம்பளை இருந்தா அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும். அப்படின்றதுனால தான் நான் இதை சொல்கிறேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருக்கும்.